ஞானத்தினதும் விதையை உங்களது இதயங்களில் விதையுங்கள். அவ்யக்த பாப்தாதாவின் மேன்மையான வாசகங்கள். இனிமையான குழந்தைகளே, தந்தை முரளியை நேசிக்கும் குழந்தைகளை பார்க்கின்றார். முரளியின் இசையை கேளுங்கள். அதீந்திரிய சுகம் என்னும் ஊஞ்சலில் ஆடுங்கள். இப்பொழுது முரளியினதும் முரளிதரனதும் வடிவத்தை எடுங்கள். நல்லது. நீங்கள் எல்லோரும் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கே வந்திருக்கின்றீங்க, அப்படித்தானே? நீங்க அதை கொண்டாட வந்திருக்கிறீங்க தானே? நல்லது. நீங்க ஒரு பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது அவருக்கு ஒரு பரிசு கொடுப்பீர்கள் தானே? அல்லது நீங்க பரிசு கொடுப்பதில்லையா? ஆகவே இன்று நீங்கள் எல்லோரும் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். இது சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது. அதனால் நீங்க குறிப்பாக தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள். நீங்க அதை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள் தானே? இன்று பிறந்த நாளுக்காக என்ன பரிசை நீங்கள் கொடுப்பீர்கள்? அல்லது நீங்க வெறுமனே மெழுதிரிகளை கொளுத்தி கேக் வெட்டப் போகின்றீர்களா? ம்? இன்று என்ன பரிசை கொடுப்பீர்கள்? அல்லது அதை நாளை தான் கொடுப்பீர்களா? நீங்கள் சிறிய பரிசை கொடுத்தால் என்ன? அல்லது பெரிய ஒரு பரிசை கொடுத்தால் என்ன? ஒரு பரிசை கொடுக்கின்றீர்கள் தானே? எனவே நீங்க எதை கொடுப்பீர்கள்? நீங்கள் இதை பற்றி யோசிக்கின்றீர்களா? அதில் நீங்கள் ஒரு பரிசை கொடுக்க விரும்புகின்றீர்களா? பாப்தாதா கேட்கின்ற எதையும் நீங்கள் பரிசாக கொடுப்பீர்களா? அல்லது நீங்க விரும்புகிற எதையும் தான் பரிசாக கொடுப்பீர்களா? நாங்கள் பாப்தாதா கேட்கின்ற எதையும் கொடுப்போம். பாப்தாதா கேட்கின்ற எதையும் கவனமாக இருங்கள். உங்களுக்கு சிறிது தைரியம் தேவைப்படும். உங்களுக்கு தைரியம் இருக்கின்றதா? மதுபனத்தை சேர்ந்தவர்களுக்கு தைரியம் இருக்கின்றதா? மதுபனை சேர்ந்தவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். நல்லது. உங்களுக்கு தைரியம் இருக்கின்றது. இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உங்களுடைய கைகளை உயர்த்துறதுல நீங்க மிகவும் நல்லவர்கள். அச்சா, சக்திகளுக்கும் பாண்டவர்களுக்கும் தைரியம் இருக்கின்றதா? பாரத மக்களே உங்களுக்கு தைரியம் இருக்கின்றதா? தந்தை இந்த வாழ்த்துக்களை பெறுகின்றார். மிகவும் நல்லது. அச்சா, பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? இதை பற்றி நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என நீங்க சொல்ல போவதில்லை தானே? கா கா என சொல்லாதீர்கள். அது இந்தி மொழியில ஒரு வினைச்சொல்லுக்கு கா சேர்த்தா அது எதிர்காலத்தை குறிக்கிறதா இருக்கும். உதாரணமா, நாங்க அதை பற்றி சிந்திப்போம். எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு வேளையில் அதை பற்றி பார்க்கலாம். அப்படிங்கிறத உங்கள் பெரும்பாலானவர்களே இருக்கிறதுன்றத பாபா பார்க்கின்றார். सारे रिश्तों का प्यार तुमसे
நான் தேவதைகளின் உலகில் தங்கியிருக்கும் ஓர் அவ்யக்த தேவதை. நான் பூமியில் வசிப்பவன் அல்ல, மேலே வசிப்பவன் என்ற விழிப்புணர்வை எப்போதும் கொண்டிருக்க வேண்டும். ஒரு தேவதை என்றால் தீமைகளின் உலகிற்கு அப்பாற்பட்டவர். அதாவது தீய பார்வை மற்றும் தீய அணுகுமுறைக்கு அப்பாற்பட்டவர்கள். நாங்கள் இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. बाबा के अव्यक्त इशारे सुनने के बाद दिन भर जो अटेंशन रहता है அவ்யக்த சிக்னல், பாபாவினுடைய அவ்யக்த சிக்னலை स्थिति बनाए கேட்ட रखने பின்னர் இந்த முழு நாளும் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். उससे सबसे இதனை पहले பயிற்சி तो செய்வதில் கவனம் செலுத்துகின்றோம். दिशा स्पष्ट होती है। முதலாவதாக स्थिति क्या है, फिर मुझे करना क्या है, எங்களுடைய ஸ்திதி और दिन में कई என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் कहते हैं என்ற कर्मातीत स्थिति हो விடயத்தில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். उससे न्यारे பாபா கூறுகின்றார், பல தடவைகளில் நாங்கள் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். करने से पहले அதாவது கர்மங்களிலிருந்து, செயல்களிலிருந்து நாங்கள் விடுபட்டிருக்க शरीर से வேண்டும். न्यारा होना पड़ता है। முதலாவது நீங்க உங்களுடைய சரீரங்களிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். तो अगर देह का बाहर இந்த निकलना உடலினூடாக, இந்த சரீரத்தினூடாக செய்கின்ற கர்மங்களை செய்கின்றோம். शरीर यूज तो करना ही है, அப்ப முதல்ல நாங்க சரீரத்திலிருந்து விடுபட வேண்டும். பிறகு அந்த கர்மங்கள்லேருந்து விடுபட अगर வேண்டும். शरीर यूज करते हैं இப்ப நாங்க இந்த कि मैं சரீரத்தை இந்த கர்மங்களுக்காக பயன்படுத்துகின்றோம். யாரெல்லாம் फरिश्ता हूँ, இந்த சரீரத்தை ஆத்ம உணர்வில் பயன்படுத்துகின்றார்களோ, பாபா கூறுகின்றார், अपने से बहुत 3 अरे அப்படி, क्या हो गया, அதாவது ஆத்ம உணர்வில் இருந்து நீங்க शांति சரீரத்தை பயன்படுத்தும் பொழுது நீங்க நான் ஒரு தேவதையாகுகின்றேன், தேவதையாகுகின்றேன், தேவதையாகுகின்றேன். நீங்கள் அனைவரும் தேவதைகள், परिभाषा बाबा बताते ஏஞ்சல்ஸ். जब फर्श से பாபா தேவதை என்பதற்கான விளக்கத்தை என்று கூறுகின்றார். तो सबसे पहले நாங்கள் 5 तत्वों से ये शरीर में இந்த நிலத்தோட, இந்த பூமியோட எந்த சம்பந்தமும் எங்களுக்கு இல்லை, தேவதைகளுக்கு. तो शरीर में இந்த ஐம்பூதங்களிலுமிருந்து நாங்கள் விடுபட்டிருக்க வேண்டும். முதலில் இந்த சரீரத்தில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டும். अपना स्वास्थ्य எண்ணங்களிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். எங்களுடைய உடல் तो சுக अगर देवान है சுகவீனத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். स्वभाव में அப்ப அது சரீர உணர்வாக இருந்தால் चिड़चिड़ापन होगा, बहुत जल्दी जल्दी मन உங்களுடைய के ऊपर होगा, देवान है। கோபத்தின் 3வது நிலையாகிய அந்த இரிட்டேஷன், அந்த प्रकाशवाणी होती थी, हम लोग को बाहर அதை நீங்க வெளிப்படுத்துவீங்க. सभी भाई बहनों को நாங்க தாதி பிரகாஷ்மணியை பார்த்திருக்கின்றோம். काफी நாங்க பீஸ் பார்க்ல அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு முறை बैठे थे, நாங்க நிறைய பேர் இருந்தோம், चादर बिछाई हुई थी, दादी भी நிலத்தில் அமர்ந்திருந்தோம். அப்ப அங்க அந்த நேரம் ஒரு பெட்ஷீட் விரிச்சிருந்தாங்க. में कुछ आलोचना कर रहे थे, तो हमको अच्छा नहीं लग रहा था। சிலர் மற்றவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு இது பிடிக்கல, पर हम ஏன் தாதி ஒருவரை பற்றி பேசுகின்றார், அந்த மாதிரி. नहीं सुन रही है, परंतु कुछ नहीं बोले। எங்களுக்கு தெரியாது தாதி அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாவா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. इसको कहते हैं ना, सुना अनसुना करना पड़ता है। பல சந்தர்ப்பங்கள்ல कईयों को तो होता है कि और भी सुने, தாதி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க கேட்கும் பொழுது கேளுங்கள், ஆனா கேட்காதீர்கள். कहते हैं कि सुना हुआ भी तो अंदर जाएगा, फिर उसके संकल्प आएंगे, फिर उसके प्रति वृत्ति दृष्टि बनेगी, पूरा संसार பாபா கூறுகின்றார், நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை கேட்பீர்களானால் வேறு எண்ணங்கள் அதனை தொடர்ந்து வரும். अगर हम सुन ஆகவே மற்றவர்களுடைய விஷயங்களை நாங்க கேட்கக்கூடாது, इसमें क्या जरूरत, பார்க்கக்கூடாது. इस पे क्या काम है, मैं क्यों देखूं। அது பார்ப்பதோ அல்லது கேட்பதோ என்னுடைய வேலை இல்லை. तो ये जो देह का न्यारापन है,
எவ்வளவுக்கு முக்கியமோ ये अपने முக்கியமான मन விஷயமோ அதை நாங்க கேட்க வேண்டும், பார்க்க इसलिए வேண்டும். जो उनसे மற்றபடி पूछ लिया கேட்கக்கூடாது, कर्म பார்க்கக்கூடாது. योगी के बाद फरिश्ते ஆத்ம क्या உணர்வில் हैं? இருக்க வேண்டும். तो जब ये மேன்மையான पहली बात है वो क्या है ஒரு कर्म योगी நிலையண்டா நீங்க கர்மயோகியாக இருந்தவுடன் तो फरिश्ते ஒரு அவ்வியத்த தேவதையாக மாறிவிட வேண்டும். क्योंकि அப்ப शरीर சரீரத்தில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் ஒரு தேவதை. भी है वृत्ति भी है स्मृति भी है स्वभाव संस्कार भी है ஏனெனில் உங்களுடைய சரீரம் शरीर से சரீரத்தின் மூலம் பார்வை மற்றும் மனோபாவம் बता रहे हैं என்பவற்றிலிருந்து உலகம் இவற்றிலிருந்து நீங்க விடுபட்டிருக்க வேண்டும். ஆகவே இன்று பாபா கூறுகின்றார், ஒரு அவ்வியத்த தேவதையாக இருங்கள். அதாவது தேவதைகள் என்ற உலகில் தங்கியிருக்கும் போது செயல்களை செய்ய மாத்திரம் இந்த பௌதிக உலகுக்கு நீங்க வாருங்கள். ऊपर से नीचे यहाँ बाबा कह रहे हैं कि कैसे किया कर्म योगी बने फिर फरिश्ता बन जाओ நீங்க கர்மயோகியாக இருங்கள். உங்களுடைய செயல்களை செய்த உடனேயே நீங்கள் தேவதையாக மாறுங்கள். तो क्या होगा बाबा कहते हैं அப்ப கர்மயோகியாக இருப்பதுதான் முதலாவது நிலை. நீங்க அதை தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய வேண்டும். அந்த நேரத்துல உங்களுக்கு நான் ஒரு தேவதை, நான் தேவதைகளின் உலகில் தங்கியிருக்கும் ஒரு அவ்வியக்த தேவதை என்ற உணர்வுல நீங்க இருக்கணும். நான் பூமியில் வசிப்பவன் அல்ல, மேலே வசிப்பவன் என்ற விழிப்புணர்வுடன் எப்போதும் நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு தேவதை என்றால் தீமைகளின் உலகத்திற்கு அப்பாற்பட்டவர். அதாவது தீய பார்வை மற்றும் தீய மனோபாவம் இவற்றிலிருந்து நீங்க முற்று முழுவதுமாக விடுபட்டவர், அதாவது அப்பாற்பட்டவராக இருத்தல். நாங்கள் தேவதை ஸ்திதியில் இருக்கின்றோம். இந்த உலகத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றோம், சரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றோம், தீய பார்வையிலிருந்து விடுபட்டிருக்கின்றோம் மற்றும் தீய மனோபாவத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றோம். மற்றவர்கள் அவ்வாறு நீங்கள் இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் உங்கள் மீது கொண்டிருக்கிற பார்வை தூயதாக இருக்கும். நாங்களும் மற்றவர்களால் கவரப்பட மாட்டோம். நாங்களும் யாராலும் யார் மீதும் எங்களையும் யாரும் கவர மாட்டாங்க, நாங்களும் யாரையும் கவர மாட்டோம். மற்றவர்களுடைய பார்வை மனோபாவம் எங்கள் மீது எவ்வாறானதாக இருக்கும். நான் ஒரு முறை ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துகின்றோம். அங்க முதல்ல டெல்லியில ஒரு உரை நிகழ்த்த போயிருந்த போது அந்த நேரம் தாதி சொல்லியிருந்தாங்க, நீங்க உங்களுக்கு முன்னால மேடையில் இருக்கும்போது உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆத்மாக்களாக பார்க்க வேண்டும். அப்ப அந்த நேரத்துல அவ்வாறு நீங்க இருந்தா யாரும் உங்களை ஒரு சாதாரண பார்வையில பார்க்க மாட்டாங்க. ஒரு 1000 ஆத்மாக்கள் உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற போது நீங்க அவ்வாறு ஆத்ம உணர்விலே இருந்து பார்க்கின்ற போது, அவர்களை ஆத்மாக்களாக பார்க்கின்ற போது அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய மனோபாவம் உங்கள் மீது அவ்வாறானதாக இருக்கும், மிகவும் தூய்மையானதாக இருக்கும். ஆகவே நீங்க இதனை பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் கர்மயோகியாக இருக்க வேண்டும், பின்னர் ஒரு தேவதை, அவ்வியக்த தேவதையாக இருக்க வேண்டும். நாங்கள் மேலே வசிப்பவராக அந்த உணர்வில் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. அவ்வியக்த முரளிக்கான மீட்டல் 1969ஆம் ஆண்டிலிருந்தானது. ஞான ரத்தினங்களும் அன்பின் முத்துக்களும்.
ಅವ್ಯಕ್ತವಾಣಿ இன்றைய முரளிக்கான திகதி, அவ்யக்த முரளிக்கான திகதி 30/6/1973. பாபா மற்றும் குழந்தைகள். அதான் தலைப்பு. இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக்கக்கூடிய, வாழ்க்கையை உயர்ந்ததாக்கக்கூடிய, ராஜயோகத்தை கற்பிக்கக்கூடிய நிரந்தர யோகி, சகஜ யோகி அதாவது இலகு யோகி மற்றும் கர்மயோகி ஆக்கக்கூடியவர் அனைவருக்கும் பிடித்தமான பாபா கூறுகின்றார். இந்த குழு எப்படிப்பட்ட குழு? இந்த ஆன்மீக புதிரை புரிந்து கொண்டுள்ளீர்களா? முன்னரே இதை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்களா அல்லது தெரிந்து கொண்டே இருக்கின்றீர்களா? நீங்கள் முன்னரே இதை தெரிந்து கொண்டிருந்தால், தெரிந்து கொள்வதன் மூலம் அதனை நீங்கள் ஏற்று நடந்து கொள்ளுகின்றீர்களா? தெரிந்து கொள்வது என்பது முதல் நிலை. தெரிந்து கொள்வது என்பது முதல் நிலை, ஏற்றுக்கொள்வது இரண்டாவது நிலை, மேலும் அதன்படி நடப்பது மூன்றாவது நிலை. நீங்கள் எந்த நிலை வரை வந்தடைந்துள்ளீர்கள்? கடைசி நிலை வரை வந்துவிட்டீர்களா? யாரெல்லாம் ஆமாம் என்று கூறினீர்களோ அவர்களிடம் ஒரு கேள்வி பாபா கூறுகின்றார். அதாவது அந்த மூன்றாவது நிலைதான் அனைத்திலும் கடைசி நிலையா அப்படின்னு பாபா கேட்கிறார். எவர்லாஸ்டிங் ஸ்டேஜான்னு கேட்கிறார். அந்த மூன்றாவது ஸ்டேஜ், மூன்றாவது நிலையை அடைவது இலகுவாக உள்ளதா அல்லது நீங்கள் ஏற்கனவே அடைந்து விட்டீர்களா? ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த கடைசி நிலை, அதாவது எவர்லாஸ்டிங் நிலை என்பதை அடிக்கோடிட்டு, கடைசியிலும் இந்த மூன்றாவது நிலை என்பதை நீங்கள் அடிக்கோடிட்டு கடைசியிலும் கடைசி நிலையாகவும், அதாவது எவர்லாஸ்டிங் நிலையாகவும், நான் யார், இந்த விலை மதிப்பற்ற மேன்மையான வாழ்க்கையில் உங்களுடைய விதவிதமான பெயர் ரூபத்தை தெரிந்துள்ளீர்களா? முக்கிய சொரூபம் மற்றும் முக்கியமான பெயர் என்ன? எப்படி நீங்கள் பாபாவினுடைய பல பெயர்கள் அவருடைய காரியத்தை வைத்து புகழ் பாடப்படுகின்றது. ஆனாலும் கூட முக்கியம் பெயர் ஒன்று இருக்கிறதல்லவா? அதே போல மேன்மையான ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூட பல பெயர்கள் பல காரியங்களின் ஆதாரத்தில் அல்லது குணங்களின் ஆதாரத்தில் பாபா மூலமாக பாடப்படுகின்றன. அதில் முக்கியமான பெயர்கள் என்ன? எப்பொழுது பிரம்மாவின் வாயின் மூலமாக நீங்கள் பிறவி எடுத்தீர்களோ அப்பொழுது பாபா எந்த பெயரில் உங்களை அழைத்தார்? எதுவரையில் பிராமணன் ஆகவில்லையோ அதுவரையில் எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் கருவியாக முடியாது. முதலில் பிரம்மாவின் வாய்மொழி மூலம் ஞானம் கேட்ட வம்சத்தினர் ஆகுவீர்கள். அதாவது பிரம்மாவின் உறவில் வந்து நான் பிராமணன், அதாவது பிரம்மகுமாரிகள் பிரம்மகுமாரர்கள் ஆக வேண்டும். ஆரம்ப பெயராக நீங்க இதனைத்தானே எழுதுகின்றீர்கள். அதாவது பிரம்மகுமார் பிரம்மகுமாரர்கள். உங்களுடைய அறிமுகத்தை எந்த பெயரில் நீங்கள் கொடுக்கின்றீர்கள்? உலகிய மனிதர்கள் எந்த பெயரில் உங்களை தெரிந்துள்ளார்கள்? பிரம்மகுமார்கள் அண்ட் பிரம்மகுமாரிகள். பிராமணர்கள் என்ற ரூபத்தில் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். பிரம்மகுமாரிகள் என்ற பெயரை கொண்டவர்கள் தன்னுடைய கடைசி நிலை வரை, அதாவது முற்றிலும் கடைசி நிலையில் இருக்கின்றீர்களா? கடைசி நிலை என்றால் மூன்றாவது நிலை வரை, அதாவது முற்றிலும் கடைசி நிலையில் இருக்கின்றீர்களா? எவர்லாஸ்டிங் ஸ்டேஜில் நீங்க இருக்கின்றீர்களா? இந்த முரளி நாளை தொடரும். நல்லது. ஓம் சாந்தி.
நீங்க நாள் முழுவதும் உங்களோட நாளாந்த காரியங்கள்ல எவ்வளவு மும்முரமா இருக்கின்றீங்களோ அதே போல இதுவும் உங்களுடைய முயற்சியை பொறுத்தது. கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க முன்னேறி செல்ல வேண்டும். ஏனெனில் இதுவரை நீங்கள் மற்ற மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு பக்தியை பின்பற்றுவதாக இருந்தது. ஆனா இந்த நேரத்துல மட்டுமே நீங்கள் தந்தையை கண்டுபிடித்துள்ளீர்கள். இப்போது இந்த நேரத்துல கடவுள் தானே வந்து உங்களுக்கு இதை கற்பிக்கின்றார். இப்போது நீங்க கற்பதில் நீங்கள் எந்த தவறும் செய்யக்கூடாது. இப்போது நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் நஷ்டம் ஏற்படும். ஏனெனில் நாம் நடைமுறையில் அவருக்கு சொந்தமானவர், அவர் நமக்கு சொந்தமானவர். நாங்கள் தந்தை, ஆசிரியர், சத்குரு என 3 நிலைகளிடமிருந்து அவரிடமிருந்து பராமரிப்பை பெறுகின்றோம். மனிதர்களை பொறுத்தவரை தவறு செய்வது ஓகே. ஆனா நாங்க இப்ப பரமாத்மாவின் நேரடி குழந்தைகளாகிவிட்டோம். நாமும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதை செய்வதன் மூலம் நாம் மீண்டும் ஒரு முறை அதிர்ஷ்டசாலியாக முடியும். இந்த நேரத்தில் மட்டுமே எங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. நாம் பழைய சாதாரண உடம்பில் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். கடந்த பிறவிகளில் இருந்து பல வலிமையான சமஸ்காரங்கள் நம்மிடம் இருக்கு. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயா எப்பவுமே சில அல்லது பிற வீணான புயல்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்களை மனதில் கொண்டு வர முயற்சிக்கிறதால எந்த செயலையும் செய்யறதுக்கு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஆனா நாங்க அதுக்கு பயப்படக்கூடாது. ஆனா அதிக கவனம் எங்கள் செயல்களில் செலுத்த வேண்டும். எண்ணத்தில் உள்ளதை விட செயல்களுக்கு அதிக கர்ம கணக்கு இருக்கிறது. உங்களோட மனசுல வீணான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் அல்லது கனவுகள் இருக்கும். செயல்களுடன் ஒப்பிடும் பொழுது இது சிறிய விஷயம். ஆனா செயல்கள்ல கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்க அதுல இருந்து விடுபடுவீங்க. உங்களோட செயல்கள் நீதியானதாக மாறினால் உங்களுடைய எண்ணங்கள், கனவுகளும் நீதியானதாக மாறும். நீங்க அறிவு மற்றும் யோகத்தால உங்களுக்கு உணவு ஊட்டுவதன் மூலம் எவ்வளவுக்கு எவ்வளவு உணவு ஊட்டுறீங்களோ அதுக்கேற்ப பலம் பெறுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் தரமானதாக மாறும்.